எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஎஸும் இஸ்ரேலும் வந்து இப்போ ரீசெண்டாக ஈரான் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருந்தது. அதில் வீடியோவே போட்டிருக்கேன் நான். ஏன்னா நியூக்ளியர் பாம்லாம் வந்து தயாரிக்கிறத பற்றி அதனால் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அதில் வந்து அந்த ஷிப்பில் வந்து 20 பேர் இருந்தாங்க. அதில் வந்து 20 பேரில் வந்து 5 பேர் ஈரானியன்ஸு, மீதி 15 பேர் இந்தியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது. மெரைனர்ஸ் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் இறந்தும் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருந்தது. இப்போது அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூஎஸ் பேஸ் அங்கே இருக்கிறத வந்து இந்த கத்தார், ஓமன், அப்புறம் அந்த துபாய் அந்த மாதிரி வந்து அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் அந்த இடத்துலலாம் வந்து தாக்குதல் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. நம்ம பிஎம் மோடி வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு இந்தியாவோட எஃபர்ட்ஸ், அதாவது என்ஷூர் பண்ணுறது அங்கே இருக்கிறவங்க அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் அந்த இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்கு, இந்தியன் கம்யூனிட்டி ஆளுங்க இருக்கிறதுக்கு, அதுவும் இல்லாமல் நெகட்டிவ் இம்பேக்ட் எதுவும் இல்லாமல் இருக்கிற அந்த மோதல்கள்னால இந்தியாவுக்கு அவங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு ஆட்களுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கிற மாதிரி வந்து அவங்க எல்லா எஃபர்ட்ஸையும் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பிஎம் வந்து பேசியிருக்காரு. லீடர்ஸ் ஆஃப் கத்தார், ஓமன், அப்புறம் குவைத் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து லீடர்ஸ் கிட்டலாம் வந்து பேசியிருக்காரு. கண்டம் பண்ணியிருக்காரு. கடுமையாக வந்து கண்டிச்சிருக்காரு ஈரானியனோட இந்த அட்டாக்ஸை இந்த கண்ட்ரீஸ்லலாம் பண்ணதை அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அட்டாக்ஸ் வந்து பண்ணுறதுனால ஈரான் ஒரு இடத்துலேருந்து இந்த ஷிப்பிங் அந்த ஆயில்லாம் வந்து பண்ணுவாங்கள்ல ஷிப்பிங், அது வந்து பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அதர் கண்ட்ரீஸுக்கு வந்து வர்றது. அவருடைய கன்வர்சேஷனில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஎம் கண்டம் பண்ணியிருக்காரு வயலேஷன் ஆஃப் செவர்னிட்டி, அப்புறம் அந்த டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக இதை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும், பீஸ் வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. கண்ட்ரீஸில் இருக்கிற லீடர்ஸ்க்கெல்லாம் வந்து தேங்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இந்தியன் கம்யூனிட்டிக்கு வந்து அவங்க சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக வந்து தேங்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓமனுடைய சுல்தான் ஹைதாம் பின் தாரிக் அப்படிங்கிறவங்ககிட்ட வந்து அவர் பேசினப்போ ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்ன வெஸ்ட் ஏஷியாவில் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. 2 லீடர்ஸும் அக்ரி பண்ணியிருக்காங்க. அதாவது டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம், அதாவது ஃபார் earliest ரீஸ்டோரேஷனுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ரீஜனல் பீஸுக்கும் ஸ்டெபிலிட்டிக்கும் சொல்லப்படுதுன்னா அதாவது இந்தியாவுக்கு வந்து ஓமனோட அந்த கீ டிஃபென்ஸும் இந்தியாவுடைய அந்த ஓஷியன் மெரிடைம் அந்த செக்யூரிட்டி பார்ட்னர் அப்படிங்கிறது வந்து அலோவ் பண்ணியிருக்கு. இந்தியாவுடைய அந்த நேவி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட் ஆஃப் அந்த இதுக்கம் அப்படிங்கிற அந்த இதை அது வந்து அதுவுமே இப்போ வந்து ஈரானியன் அட்டாக்குக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அட்டாக்கை வந்து நான் ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து போஸ்ட்டும் இப்போ எக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. இதை வந்து முடிவுக்கு கொண்டு வர்றது, ஸ்டெபிலிட்டி அமைதியை கொண்டு வர்றது வந்து த்ரூ டைலாக் மூலமாக, பேச்சுவார்த்தை மூலியமாக தான் பண்ண முடியும், டிப்ளமசி மூலியமாக தான் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அங்கே இருக்கிற மக்களையும் வந்து பாதுகாப்பாக இருக்க சொல்லியிருக்காங்க. தேவையற்ற இதெல்லாம் வந்து வெளியிலலாம் வராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்ஸ்லலாம் கூட வந்து க்ளோஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து திரும்பி இவங்க ஈரான் வந்து அட்டாக் பண்ணதுக்கு ஏர்பேஸை யூஎஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இனி எதுவும் தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். நம்ம வந்து எதையும் பேச்சுவார்த்தை மூலிமா வந்து எதையும் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்டாக்ஸ் பண்ணுறதுனால பாதிப்புகள் தான் இனியும் ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.